சோன்பத்ராங்கிற ஊர்ல சேட் மக்கான்லால் ஒரு நகை கடையை நடத்திட்டு வந்தாரு. நாள் பூராவும் வேலைக்கார பானுவோட தான் அந்த கடையில அவர் இருப்பாரு. ராத்திரி ஆன உடனே நகைக்கடையை பூட்டிட்டு அவனோட வேலைக்காரனோட வீட்டுக்கு திரும்புவாரு. அன்னைக்கு அவர் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் மனைவியோட சேர்ந்து எண்ணுவாரு. மஞ்சு, பாத்தியா இன்னைக்கு நம்ம கடையில சம்பாதிச்சது? ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப லாபம் கிடைச்சிருக்கு போல இருக்கு. இன்னைக்கு மொத்தமா நீங்க 130 தங்க காசுகளை சம்பாதிச்சிருக்கீங்க. சரி, உன்னோட அதிர்ஷ்டமான கையால எல்லா காசையும் எண்ணிட்டல்ல, என் கிட்ட கொடு. இனிமே நான் பாத்துக்கிறேன். அம்மா, தினமும் ஐயா இந்த தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு எங்கம்மா போறாரு? நீ எதுக்காக இதெல்லாம் கேக்குற? வேலைக்காரனா மட்டும் இரு. இத கேட்ட உடனே வேலைக்காரன் அமைதி ஆயிட்டான். ஆனா இந்த விஷயம் மட்டும் அவன் மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால அவன் ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்ல. அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். எவ்வளவு நாளைக்கு தான் நான் வேலைக்காரனாவே இருக்கிறது? எனக்கும் எஜமான் மாதிரி ஒரு நகை கடை இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அது எப்படி சாத்தியம்? எனக்கு அவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைக்கும்? அதே மாதிரி எஜமானர் அந்த மொத்த காசையும் எங்க கொண்டு போய் வைக்கிறாருன்னு தெரியலையே. அவரு வீட்லயும் வைக்கிறது இல்ல. இத முதல்ல கண்டுபிடிச்சாகணும். அடுத்த நாள் ராத்திரி சேட் மக்கன்லால் தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு, அதாவது அவரோட நகைக்கடையில சம்பாதிச்ச காசுகளை எடுத்துக்கிட்டு அவர் போய்கிட்டே இருக்கும்போது அவருக்கு தெரியாம வேலைக்காரன் தொடர்ந்தான். அவருக்கு அது தெரியாது. மக்கன்லால் மரத்துக்கு கீழே மண்ணை தோண்டி அதுல அந்த தங்க காசுகளை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்தை விட்டு போன உடனே வேலைக்காரனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நேரா போய் மண்ணை தோண்டி எல்லா தங்க காசுகளையும் எடுத்துக்கிட்டான். 2வது நாள் மக்கன்லால் வழக்கு போல கடைக்கு வந்தாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அவரோட வேலைக்காரன் அங்க வரவே இல்லை. அதை நினைச்சு அவர் ரொம்பவே கவலைப்பட்டாரு. இந்த பானு பையன் கடைக்கு வராம எங்க போனா? மக்கன் அண்ணன், வெளியில மோதிரம் இருந்தா கொஞ்சம் காட்டுங்களேன். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரம் கொடுங்க. நான் என்னத்த சொல்றது ராம்லால், என்னோட வேலைக்காரன் பானு எல்லாத்தையும் எங்க எடுத்து வச்சான்னு தெரியல. என் கிட்ட எதுவும் சொல்லல. அவன் இன்னும் கடைக்கும் வரல. அவன் எதுக்கு இங்க வர போறான்? அவன் தான் சொந்தமா ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கானே. என்ன, சொந்தமா கடை ஆரம்பிச்சுட்டானா? ஆச்சரியமா இருக்கு. உங்ககிட்ட வேலை பார்த்தவன் உங்களுக்கே தெரியாம கடை திறந்துட்டானா? கிராமத்தோட தெரு முனையில அவன் கடையை ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க. சரி, இல்லன்னா பரவாயில்ல, விடுங்க. நான் போய் உங்க வேலைக்காரன் ஆரம்பிச்ச கடையிலேயே வாங்கிக்கிறேன். ஆச்சரியமா இருக்கே. ராத்திரியோட ராத்திரியா சொந்தமா கடை திறந்துருக்கான். ஆனா அது என்கிட்ட சொல்லவே இல்லையே. சேட்டு நீங்களா? பானு, நீ சொந்தமா கடை திறந்த விஷயத்தை ஏன்பா என்கிட்ட சொல்லல? எனக்கு உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. நன்றி சேட்டையா. அது சரி, இவ்வளோ பணம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? லாட்டரி அடிச்சது சேட்டு. உண்மையிலே நீ அதிர்ஷ்டக்காரன் தான் பானு. இதுல என்ன சந்தேகம் இருக்கு சேட்டு? அதனாலதான் நான் உங்க கடையில வேலை பார்த்தேன். அது சரி, உங்க கடை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? நீ கடையில இல்லாததுனால எது எங்க இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நான் இப்ப கிளம்புறேன். மக்கள்லால் சேட்டா, நீங்க எப்படிங்க? சரி சரி, உங்க வேலைக்காரன் பானுவுக்கு நீங்க வாழ்த்து சொல்ல தானே வந்தீங்க? அட ஆமாப்பா, லாட்டரி அடிச்சதுன்னு என்கிட்ட சொன்னான். அவனுக்கு லாட்டரி எல்லாம் எதுவும் அடிக்கல சேட்டு. அவன் எங்க இருந்தோ தங்க காசுகளை கொண்டு வந்தான். அந்த தங்க காசுகளை வாங்கிக்கிட்டு தான் அவனுக்கு கடை ஆரம்பிக்க பணம் கொடுத்தேன். என்ன, தங்க காசுகளா? ஆனா அவன் என்கிட்ட லாட்டரி அடிச்சதுன்னு சொன்னானே. அட, அவன் சொன்னதுல தப்பு இல்லல்ல. ஒரே நேரத்துல அவனுக்கு 500 தங்க காசுகள் கிடைச்சிருக்கு. நாள் ஃபுல்லா மக்கன் அவரோட கடையில வேலை பார்த்து ராத்திரியில அந்த தங்க காசுகளை கொண்டு போய் அவன் மனைவி கிட்ட கொடுத்தாரு. மனைவி அதை எண்ணி முடிச்சவன வேலைக்காரன் எங்கன்னு அவங்க கேட்டாங்க. மக்கன்லால் நடந்த விஷயத்த சொன்னாரு. எப்பவும் போல தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு மரத்தடி கிட்ட போனாரு. அவர் அந்த மண்ணை தோண்டி பார்க்கும்போது பானை காலியா இருந்ததுனால அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. இங்க இருந்து என் தங்க காசுகள் எங்க போச்சு? பதட்டத்தோடையும் பயத்தோடையும் நடந்தது எல்லாத்தையும் மனைவி கிட்ட சொன்னாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே அவளும் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். இது எப்படிங்க நடந்துச்சு? நாம அந்த இடத்துல தங்க காசை புதைச்சு வச்சிருக்கிறோங்கிற விஷயம் யாருக்குங்க தெரியும்? அதான் எனக்கும் தெரியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 400-500 தங்க காசுகளை சேர்த்து வச்சேன். எல்லாமே திருடு போயிடுச்சே. ஆனா யாரு திருடிட்டு போயிருப்பாங்க? அதுதான் எனக்கும் புரியல. அந்த தங்க காசை திருடினவனுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி தான். ஆனா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இப்போ நீ என்ன சொன்ன? யாரு திருடினானோ அவனுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரியா? பானு கூட இதத்தான் சொன்னா. அவனுக்கு லாட்டரி அடிச்சதுன்னு சொன்னா. குந்தன் சேட்டு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவன் 500 தங்க காசுகள் கொடுத்தான். அதை வச்சுதான் கடை ஆரம்பிக்க பணம் கொடுத்தாராம். அப்ப கண்டிப்பா அவன் தாங்க திருடி இருக்கணும். நீங்க அந்த இடத்துல காசை புதைச்சு வச்சிருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
வாங்க போய் அவனை 2 போடு போட்டு அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவா. வாங்க போலாம். இல்ல மஞ்சு, அப்படி நாம கேட்டோம்னா அவன் எந்த காலத்திலயும் உண்மையை சொல்ல மாட்டான். அதுக்காக நாம அப்படி விட்டுட முடியுமா? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க. இல்ல இல்ல இல்ல, நாம வேற வழியை தான் கண்டுபிடிக்கணும். அட சேட்ஜி நீங்களா? ஆமாப்பா, நானே தான். நான் என் மனைவி சார்பா உனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்கேன். நீ இன்னும் பெரிய சேட்டா ஆகணும்னு அவ விருப்பப்படுறா. உன்னோட உழைப்ப பார்த்து அவ பிரமிச்சு போய் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சா. அத இப்ப வரைக்கும் உன்கிட்ட நான் சொல்லவே இல்ல. அத சொல்லியிருந்தா நீ எப்போ பணக்காரனா இருப்ப. நீங்க எந்த ரகசியத்தை சொல்றீங்க சேட்டு? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு முனிவர் வந்து என்கிட்ட ஒரு தங்க காசை கொடுத்தாரு. அந்த காசை ஒரு மரத்துக்கடியில புதைச்சு வைக்க சொன்னாரு. அது 2 மடங்கு ஆகுமா. அத சொன்னதுக்கு அப்புறம் தினமும் ராத்திரியில போய் புதைச்சு வைப்பேன். அடுத்த நாள் அது 2 மடங்கு ஆயிடும். அப்புறம் அடுத்த நாள் ராத்திரி 2 மடங்கு காசை புதைச்சு வைப்பேன். அப்புறம் அந்த 2 மடங்கு 4 மடங்கு ஆயிடும். இந்த மாதிரி பண்ணதுனாலதான் இப்ப என்கிட்ட நிறைய தங்க காசுகள் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு சேட்டு. இந்த விஷயத்த நீங்க இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல. இப்பவும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. என் மனைவி தான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சா, அதனாலதான் சொன்னேன். ஆனா இப்ப அந்த தங்க காசு என்கிட்ட இல்ல. இருந்திருந்தா உனக்கு ஒரு தங்க காசையாவது கொடுத்திருப்பேன். அதுவும் அன்பளிப்பா. நீயும் நான் கொடுத்த அந்த தங்க காசை வச்சுக்கிட்டு காசை 2 மடங்கா 3 மடங்கா 4 மடங்கா ஆக்கியிருக்கலாம். பரவாயில்ல, உனக்கு தான் லாட்டரி அடிச்சிருக்குல்ல. அந்த ஆண்டவன் உனக்கு இன்னும் நிறைய கொடுப்பான். சரி, நான் வரேன். என் மனைவி உன்கிட்ட வந்து அந்த ரகசியத்தை சொன்னாரான்னு கேட்டா சொல்லிட்டாருன்னு நீ சொல்லு, சரியா? இல்லன்னா அவர் ரொம்பவே வருத்தப்படுவா. சரி சேட்டுஜி. பிரமாதம் சேட்டு. நீங்க இன்னைக்கு திரும்பவும் 2வது தப்பு பண்ணிட்டீங்களே. தப்பு உங்களை பின்தொடர்ந்ததை நீங்க கவனிக்கவே இல்லை. நீங்க தங்க காசு புதைச்சு வைக்கிறத நான் பார்த்துட்டேன். அப்புறம் நீங்க பண்ண 2வது தப்பு, இப்ப நீங்க என்கிட்ட வந்து சொன்ன இந்த ரகசியம் தான். இப்ப நான் ஒரு தங்க காசா இல்ல, 500 தங்க காசுகளை புதைச்சி ஒரே ராத்திரியில நான் 1000 தங்க காசுகளா மாத்த போறேன். அப்புறம் அவ குந்தன் சேட்டு கிட்ட போய் ஒரு ராத்திரிக்கு 500 காசுகளை கேட்டான். திருப்பி தரேன்னு சத்தமே இல்லாம சேட்டு சொன்ன இடத்துல அவன் புதைச்சு வச்சான். ஆனா அவன் புதைச்சு வைக்கும் போது அதை மறைஞ்சிருந்து மக்கள்லால் பாக்குறத அவன் கவனிக்கவே இல்ல. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த காசுகளை எடுத்துக்கிட்டு மக்கள்லால் பத்திரமா அவரோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரு. தன்னோட கணவர் இழந்த காசுகளை ரொம்பவே புத்திசாலித்தனமா திரும்பவும் கொண்டு வந்ததை நினைச்சு அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அதுக்கு அடுத்த நாள் மக்கள்லால் அவரோட கடையில உட்காந்து வியாபாரம் பண்ணாரு. அப்போ அதே கஸ்டமர் ராம்லால் அங்க வந்தாரு. சேட்டே, அன்னைக்கு ஒரு வெள்ளி மோதிரம் கேட்டு வந்தல்ல, மோதிரம் இருந்ததுன்னா எனக்கு தாங்கல. ஆனா நீதான் அந்த வெள்ளி மோதிரத்தை பானு கடையில வாங்க போறதா சொன்னியேப்பா. உங்களுக்கு நடந்த விஷயமே தெரியாதா? குந்தன்லால் பானுவோட கடைய ஆக்கிரமிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, என் மோதிரத்தையும் வாங்கிக்கிட்டாரு. என்ன சேட்டு? சேட்டு, அது வந்து நீங்க சொன்னதெல்லாம் தப்பாயிடுச்சு. எதை பத்தி சொல்ற? ஏன் எல்லா காசுகளையும் மரத்துக்கு கீழே புதைச்சு வச்சேன் ரெட்டிப்பாகணும்ன்றதுக்காக. ஆனா அது காணாம போயிடுச்சு. அது காணாம போகல, அது யாருக்கு சொந்தமோ அவங்க கைக்கு திரும்ப போயிடுச்சு. சேட்டு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அது எல்லாம் உங்களோட தங்க காசுகள் தான். அதனாலதான் திரும்ப என்கிட்டயே வந்துருச்சு. நான் தான் அந்த தங்க காசை திருடன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சும் ஏன் இத சொல்லல? அப்படி சொல்லியிருந்தா இதை நீ திரும்ப கொடுத்திருக்கவே மாட்டேன். அதனாலதான் உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அது என்னன்னா, பேராசன்ற பேயி உன் மனசுக்குள்ள மொத்தமா குடியேறி உன்னை மழுங்கடிச்சிருச்சு. அதனாலதான் உன்கிட்ட நான் அந்த மரத்துக்கடியில காசை புதைச்சு வைக்கிறத சொன்ன உடனே நீ அப்படியே நம்பிட்ட. எனக்கு உன்கிட்ட இருக்கிற காசை எப்படியாவது திரும்ப வாங்கணும். அதுக்காக தான் உன்கிட்ட நான் போய் சொன்னேன். ஒரு விஷயத்த நீ என்னைக்கும் மறந்துடாத பானு. ஒவ்வொரு மனுஷனோட உழைப்பையும் அவனோட அதிர்ஷ்டத்தையும் அவன்கிட்ட இருந்து யார் நினைச்சாலும் பறிக்க முடியாது. பேய் இருக்கும் கிணறு. தோப்ராங்கிற ஒரு அழகிய கிராமத்துல ரொம்ப பழமையான ஒரு அழகான கிணறு இருந்துச்சு. அங்க இருந்த மக்களுக்கு அந்த கிணத்துல இருந்த தண்ணியும் தேவைப்பட்டுச்சு, அதை சுத்தி இருக்கிற இடமும் தேவைப்பட்டுச்சு. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணிய அங்க இருக்கிற ஊர் மக்கள் தங்களோட குடிநீர் தேவைக்கு பயன்படுத்துவாங்க. கிணத்தை சுத்தி இருக்கிற வழிய பல இடங்களுக்கு போறதுக்கு பயன்படுத்திப்பாங்க. இந்த கிணறு பல பேரோட தாகத்தை தீர்த்திருக்கு. ஒரு நாள் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கிணத்து பக்கமா 2 பேர் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சத்தம்னு கவனிச்சாங்க. அது தண்ணிக்குள்ள பானை மூழ்கிற சத்தம். அந்த சத்தம் கேக்குதாராம்? ஏதோ கொடகொடன்னு சத்தம் கேட்கல. எனக்கு கேட்ட மாதிரி உனக்கு கேட்கலையா? எனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சுப்பா. ஆனா அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியல.
தண்ணிக்குள்ள ஏதோ முழுகிற மாதிரியான சத்தம் அது. அது என்னன்னு பார்த்தா தானே தெரியும். அடாத விடியா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், என்னப்பா இப்படி பேசுற? என்ன இருந்தாலும் அது உங்க ஊரு கிணறு இல்லையா? அங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஐயோ 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 ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, ராம் கிணத்துல விழுந்துட்டாரு. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, ராம் கிணத்துல விழுந்துட்டாரு. யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க, ராம் கிணத்துல விழுந்துட்டாரு. கிணத்துக்குள்ள விழுந்த ராம எல்லாரும் தேடி பார்த்தாங்க. ரொம்ப நேரம் தேடியும் அவர் கிடைக்கவே இல்ல. அவரோட உடல் கூட கிடைக்கல. ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சது. ராம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்ல. அப்புறம் ஒரு நாள் அந்த பக்கமா குழந்தைங்க நிறைய பேர் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கும் கிணத்துல பானை மூழ்கிற சத்தம் கேட்டுச்சு. ஏய் தீபக், அந்த கிணத்துக்குள்ள ஏதோ மிருகம் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அட ஆமாப்பா, சத்தம் கூட எனக்கு அப்படிதான் கேக்குது. பாப்பாமா, ஒருவேளை ஆடு அதுக்குள்ள விழுந்திருக்குமோ? போய் காப்பாத்திடலாம். பங்கஜ், 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 உனக்கு என்னாச்சு? நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? சொல்லு, பங்கஜ். பங்கஜ். அந்த சிறுவனும் கிணத்துல விழுந்ததுனால இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறுச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் ரோஹா தாத்தா கிட்ட முறையிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மையை தான் சொல்றோம். நாங்க 2 பேரும் எங்க கண்ணால பார்த்தோம். நாங்க விளையாடிட்டு இருக்கும் போது அந்த கிணத்துக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டது. அந்த நேரத்துல பங்கஜ் பால் அந்த கிணத்துல போட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த பாலை எடுக்கணும்னு கிணத்துக்கிட்ட போகும்போது திடீர்னு ஒரு கை வந்து அவனை உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? நாங்க ஓடி போய் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். யாராச்சும் இருக்கிறாங்களான்னு தேடினோம். ஆனா அதுக்குள்ள அவன் காணாம போயிட்டான். நாங்க எவ்வளவோ சத்தம் போட்டோம், ஆனா அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல. அப்படி அவன் உள்ள விழுந்திருந்தானா அவன் உடம்பாச்சு அங்க இருந்திருக்கணும்ல. அப்ப அது எங்க போச்சு? ஒருவேளை பேய் அவனை சாப்பிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பேய் தான் அங்க இருக்குன்னா நாங்க கூட தானே அங்க ஓடி போய் பாத்துக்கிட்டு இருந்தோம். அது எங்களையும் பிடிச்சிருக்கணும்ல. எனக்கு இருக்கிற ஒரே குழப்பம், அந்த பங்கச்சோட உடம்பு எங்க போச்சு? ஆ? எனக்கு தெரிஞ்சு நீ சந்தேகப்படுற மாதிரி அந்த பேய் தான் அந்த உடம்ப சாப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இத வச்சு எல்லாரும் கிணத்துக்குள்ள இருக்கிறது பேய் தான், அதுதான் எல்லாரையும் அடிச்சு சாப்பிடுதுன்னு முடிவெடுத்தாங்க. கிராமம் முழுக்க இந்த விஷயம் பரவுனதுனால எல்லாரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கிணத்துக்கு பக்கத்துல யாரும் போக கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் முடிஞ்சும் அந்த கிணத்து பக்கம் ஊர் மக்கள் யாருமே போகல. அப்பதான் உடனே தீபக் ஒரு விஷயத்த யோசிச்சான். ரொம்ப பலம் வாய்ந்த ஒருத்தரை தான் கூட கூட்டிக்கிட்டு அந்த கிணத்து பக்கம் போனான். அந்த பலசாலி கிணத்து பக்கத்துல வந்த உடனே பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு. அட எதுக்கு தீபக், என்ன ஏன் இங்க கூட்டு வந்த? உனக்கு தான் தெரியும்ல இந்த கிணத்துக்குள்ள பேய் இருக்கு. இதுக்கு பக்கத்துல வந்தாலே தன்னோட கைய வச்சு இது நம்மள உள்ள இழுத்துடும். நீயே பாத்திருக்கல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக என்னங்க கூட்டிட்டு வந்த? எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? ஆமா, கண்டிப்பா அந்த பேய் வந்தா என்னதான் பிடிக்கும். நிச்சயமா அதால உன்னை பிடிக்க முடியாது. அது இழுக்கணும்னு நினைச்சா அதால என்ன மட்டும் தான் இழுக்க முடியும். இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா நான் அதுகிட்ட உன்னை சிக்க விட மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு நண்பனை அதுகிட்ட பலியாக விட மாட்டேன். நிச்சயமா அந்த கிணத்துக்கிட்ட நான் போவேன். நீ என்ன காப்பாத்தணும்னு நினைச்சா நீ ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும். இப்ப நான் உள்ள போய் எட்டி பாப்பேன், சரியா? அந்த நேரத்துல நீ என்னோட காலை கெட்டியா புடிச்சுக்கணும், விடவே கூடாது. இத மட்டும் நீ பண்ணு. ஏன்? நான் சொல்றபடிதான் கேளேன். நீ தனியா எல்லாம் இதெல்லாம் பண்ண வேணாம், நானும் உன் கூட சேர்ந்து பண்றேன். அட, அது என்னது? அதுதான் அந்த பேயோட கை. இதுவரைக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் இழுத்தது அதுதான். நீ மட்டும் இல்லனா என்னையும் அது இழுத்திருக்கும். நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். அதால என் வெயிட்ட கூட தூக்க முடியலனா அது நிறைய சாப்பிடாது போல. அது ரொம்ப பலவீனமா இருக்கு. அதால 2 பேரை கூட தூக்க முடியலனா அது என்ன பேய்? அது அததான்ப்பா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அது பேய் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரை கூட அதால தூக்க முடியல. சரி வா என் கூட. என்ன எங்க கூப்பிடுற நீ? நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது பேய் இல்ல போல இருக்கே. இங்க வேற என்னமோ இருக்கு.
ஏய் அங்க பாரு, இந்த கையை யாரோ இங்க செட் பண்ணிருக்காங்க. அட அங்க கூட பாரு, அங்க ஏதோ வழி இருக்கு. திறந்துடு சிம் சிம். அட நம்ம பங்கஜ் இங்கதான் இருக்கான். நீ எதுக்கும் பயப்படாத. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்ம செஞ்ச வேலையை பார்த்து பயந்துட்டாங்க. மனுஷனை பார்த்து பயப்படாதவங்க கூட பேய பார்த்தா கொலை நடுங்கி போயிடுவான். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டோம். இனிமே இந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்க. எல்லாரும் பயந்தான் கொள்ளுங்க. நம்ம வழி இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இது போதும். இன்னும் இந்த வேலையை முடிக்க இன்னும் 4 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த பெரிய பங்களாவும் நிறைய காசு நமக்கு சொந்தமாயிடும். பெரிய புதையலே நமக்கு கிடைச்ச மாதிரி. புரியுதா? நமக்கு கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாம இந்த வழியாவே வெளியே போயிடலாம். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த திட்டத்தை பயன்படுத்தினீங்க? அந்த நேரத்துல இதை விட சிறந்த வழியா எனக்கு வேற எதுவும் தோணல. அதனாலதான் இவ்வளவு பெரிய புதையலை நாம அடைஞ்சது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. கொண்டு போறதுக்கு நல்ல வழி வேணும். மத்த யாருக்கும் இத பத்தி தெரியக்கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த காரணத்துக்காக தான் இதை நான் கையில எடுத்தேன். ரொம்ப சரியாவும் போயிட்டு இருக்கு. பேய் மேல இருக்கிற பயம் அவங்களுக்கு எப்ப போதோ நாம அதை பயன்படுத்தி சம்பாதிக்கலாம். ஓஹோ, அப்படின்னா இவங்க திட்டம் போட்டு தான் இந்த பேயை உருவாக்கி இருக்காங்க. ஆமா, நம்ம ஊரோட புதையலை எடுத்துட்டு போறதுக்காக தான் இவங்க இவ்வளவும் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு வழியா மாட்டிக்கிட்டாங்க. அட அங்க பின்னாடி பாரு, ரோகதாதா வந்திருக்காரு. கூடவே போலீஸையும் கூட்டு வந்திருக்காரு. இவங்கள வர சொன்னதே நான் தான்டா. இந்த இடத்துல பேய் இல்லங்கறத நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன்னை தைரியமா நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் நினைச்சபடியே எல்லாம் நடந்துருச்சு. அவங்க கிட்டயும் முன்னாடியே நான் தகவல் சொல்லிட்டேன். அதை கன்ஃபார்ம் பண்ணதான் நாம இங்க வந்தோம். இப்போ அவங்கள ஈஸியா புடிச்சிடலாம். நம்ம ஊருக்கு சொந்தமான புதையிலையும் நாம அவங்க கிட்ட பறி கொடுக்க மாட்டோம். அட தீபக் தம்பி, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கியே. இந்த மாதிரிதான் அவங்க திட்டம் போட்டிருப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க பாருங்க சார், எப்ப இந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரே ஒரு நபரை மட்டும் தான் அந்த பூதம் தூக்குச்சு. 2 பேரா வந்தா அது எதுவும் பண்ணல. அப்பவே நான் அதை டவுட் பட்டேன். அதை வச்சுதான் நான் இதை முடிவு பண்ணேன். எந்த ஒரு பூதத்துக்கும் ஒரே ஒரு ஆளை மட்டும் தூக்குற கெப்பாசிட்டி அதுக்கு நிச்சயமா இருக்காது. 2 பேரை கூட தூக்கலனா அது கோஸ்டா இருக்கவே வாய்ப்பில்லை. இது யாரோ மனுஷங்க செய்யற சதிதான்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அதை வச்சுதான் எல்லாத்தையும் திட்டம் போட்டு கரெக்டா இங்க கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். இந்த கிணறை அவங்க ஆக்கிரமிக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில இப்போ அதுவும் தெரிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு நபரை மட்டும் தூக்கக்கூடிய மிஷினை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல தான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப மாட்டிக்கிட்டாங்க. அந்த கிணத்துக்கிட்ட போகும்போது சத்தம் வந்துச்சே, அப்ப அதுக்கு என்ன காரணம்? அது எப்படி வந்திருக்கும்? அப்ப அதை சொல்லு. கொஞ்சம் அங்க பாருங்க, அங்க என்ன இருக்குன்னு. சிசிடிவி கேமராவை வச்சு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிருக்காங்க. 2 பேர் அதுக்கு பக்கத்துல வரும்போதே கவனிச்சு அவங்க அதை பிளான் பண்ணி ஒருத்தர் வரும்போது மட்டும் தூக்கி இருக்காங்க. தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொருள் முழுகிற மாதிரியான சத்தத்தை அவங்க மிஷினை வச்சு கொடுத்திருக்காங்க. அதை கேட்டுதான் இங்க எல்லாரும் வந்திருக்காங்க. தனியா யார் வந்தாலும் அது தூக்கி இருக்கு. ஒருத்தருக்கு மேல யார் வந்தாலும் அதால தூக்க முடியல. ஏன்னா அந்த மிஷினால எதுவும் பண்ண முடியாது. இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே தான் என்ன சந்தேகப்படவே வச்சது. என் சந்தேகமும் சரியாயிடுச்சு. அவங்களும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த கிணத்து பக்கத்திலே போறதுக்கு பயந்துட்டு இருந்த சமயத்துல தீபக்கோட புத்திசாலித்தனத்தினால நடக்கவிருந்த பெரிய கடத்தல் தடுக்கப்பட்டுச்சு. குருட்டுத்தனமா ஒரு விஷயத்த நம்புறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு தீபக் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான். இனிமே நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால பார்க்காம நம்பாதீங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலயும் எந்த பிரச்சனையும் வரவே வராது.